ம். ரோப் கார் பயணம் எப்படி இருக்குது? கயிறு மலை ரோப் கார் பார்த்துக்கங்க. ஜாமுன்னு இருக்காங்க. இந்த கயிறுமலையில் ஏறுறோம் மேலே. இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பம் அந்த கோயிலுக்கு கம்பத்து பக்கத்தில் அந்த பாறை ரோப் கார் போயிட்டு காத்தடிக்குதான். இந்த பாறையெல்லாம் அப்படியே வந்து கிடந்ததுடா. ஆளுங்க போய் நிப்பாட்ட முடியுமா? அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் போகிற போதை தெரியுது அங்கே பிளாக்கில் அந்த ரோடு. டெஸ்ட் பண்ணாங்க எப்படி இருக்கு நன்றிருக்குது. ரோப் கார் போது நன்றிருக்கு. டிங்கு டிங்கு ஆடுது. மறு மூமெண்ட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? அது பழைய ரோப் காரா, அதுலேருந்து தான் ஏற்றிருக்காங்க ஜாமான்லாம். அப்புறம் தான் இது போட்டிருக்காங்க மக்கள் பயன்பாட்டுக்கு. அருமையாக இருக்கு நண்பர்களே. இந்த ஐயர்மலையெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் குளித்தலையிலேருந்து தென்பகுதியில் ஒரு 11வது கிலோமீட்டரில் இருக்குது. பெரிய புராணத்தில் வருது சிவபெருமான் கோவில். அருமையான ஒரு திருத்தலம். 1317 படிக்கட்டுகள் உள்ளது. ஏறுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றது இந்த மாதிரி ரோப் கார் போட்டிருக்காங்க. பழனியில் மாதிரி உங்களுக்கு சாஃப்டாக சுற்றிலாம் வராது. இது செங்குத்துலான படிக்கட்டு அந்த மாதிரி இருக்குங்க. பாருங்கள் பாறையெல்லாம் பயங்கரமாக இருக்குது. மலைகள் அந்த பக்கம் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். குரங்கு கூட்டமும் பயங்கரமாக. நாங்கள் இப்போ ஆடி மாதம்னால காற்று பயங்கரமாக. சரி நண்பர்களே, அப்படி இருக்கும் பாறை. அந்த பாறையெல்லாம் கூட பாரு அப்படியே கல்லி செடி மாதிரி. அது போயிடுச்சா? அந்த 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 ரோப் கார் போயிடுச்சா? என்னத்துல அந்த கல்லி பாருங்க பாறையிலே முளைச்சிருக்கு தெரியுங்களா? மண்ணே இல்லை, ஆனால் பாறை மேலேயே முளைச்சிருக்குங்க. இது வந்து ஒரு கள்ளி மரம். இதெல்லாம் ஒரு அதிசயம் தானே நண்பர்களே. சரியான பாறை. பாறையெல்லாம் மண் கொஞ்சம் கூட இல்லை, ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கள்ளி முளைச்சிருக்கு. எல்லாம் கேட்டோம்னா ஒரு அபூர்வமானது அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா கல்லிகள் முளைச்சிருக்கு மேலே. இதெல்லாம் கள்ளி மரம் தான். இது பாருங்க சூப்பராக இருக்கா. விழுந்தோம்னா அவ்வளோதான், டண்டனக்கா தான். உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் இருக்கும். ஆடி மாதம் பிறக்காதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சிவன் பெருமாள்லாம் போய் தரிசிக்கணும் அப்படின்றது நாங்களாம் போயிட்டுருக்கோம். உங்களுக்கும் சும்மா டைம் கிடைச்சுன்னா வந்து பாருங்கள், கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி பயணம்லாம் பண்ணிவிட்டு காயா சாப்பிட்டு வேண்டிதான் என் வாழ்க்கை நண்பர்களே. சரியா? அவ்வளோதான் வந்துடுச்சு. லேண்டாக போகும். ஏறினதுலேருந்து இறங்க வரைக்குமே உங்களுக்கு வந்து இந்த லைவ் வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா பாருங்கள், பிடிக்கலன்னா சும்மா தூக்கி விட்ருங்க. எதுக்கு போயிட்டு என்ன சொல்லுங்க? சரியா? இங்கிட்டு போயிட்டுனா கொஞ்சம் மொல்ல போவாங்க. எங்கே ஸ்லோவாக போவாங்க. கல்லெல்லாம் பற்றி எப்படி இருக்கணும்.
அதில் போய் டடங்கு போகும்பா. எப்படி நம்பர் யாரு யாரும் தெரியல யாரு